கையை உடைச்சாச்சு. எங்க சார் ஆம்புலன்ஸ்? கையை உடைச்சாச்சு சார். ஏன் சார் நாங்க மட்டும் சாலையில ஓரமா கந்தானே இது மாதிரி பண்ண அவர் உள்ள போட்டு அடிச்சிருக்காங்க. வெளிய சார் உள்ள போட்டு அடிச்சிருக்காங்க சார். அடிக்கிறதா கண்ணால பார்த்து சார் அடிச்சாங்க சார். உள்ள பஸ்ல போட்டு தள்ளி பஸ்ல உள்ள தள்ளி அடிச்சாங்க சார். ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கோம். ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கோம் சார். இதுவரை கையில வேணாம்னு சொல்லுங்க சார். நாங்க என்ன சார் மறியெல்லாம் பண்றோம் சார். உங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் மறியல் பண்ண என்ன ஆகும் யோசிச்சு. இது உங்களுக்கு ஒரு நாள் வேலை அவ்வளவுதான். டியூட்டி மட்டும் தானே. கை உடைக்கிறது சேஃப்டிங்களா? கை உடைக்கிறதா டீச்சர்ஸ் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் இதுதான். போராடுறவங்கள கையை உடைப்போம், காலை உடைப்போம், கொள்ளும். இதுதான் திராவிட மாடல். நீங்க போராட ஆசிரியரோ கடலை ஊழியரோ எவனா வேணும் இருந்துக்கோங்க. நீங்க போராட அடக்குமுறையை விட்டு கொள்ளும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சார் சார் இருங்க. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு ஒரு வாரமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறை அவர்களை கைது செய்த போது ஆசிரியர் ஒருவரின் கை உடைந்ததாக தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். என்ன நடந்து வருகிறது? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 7வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். அவர்கள் MMDA காலனியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்று எழும்பூரிலே போராட்டத்தில் ஈடுபட்ட போது பலரும் குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது செய்யப்பட்டார்கள். அவ்வாறு ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றும் போது ஒரு ஆசிரியருடைய கை உடைக்கப்பட்டதாக ஆசிரியர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ஆசிரியருடைய கை உடைக்கப்பட்டதில் அவர் வலி தாங்க முடியாமல் துடிக்கிறார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களிடம் காவல்துறை ஏன் இவ்வளவு கடுமை காட்டுகிறது என்று அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு வெளியிலே வந்து அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த கை உடைந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ஆசிரியர் KMC மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் தமிழக அரசு ஏற்கனவே திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் சாலை ஓரமாக அமர்ந்து போராடக்கூடிய எங்கள் மீது காவல்துறை தீவிரவாதிகள் மீது செய்வது போல கடுமையான தாக்குதல்களை, கடுமையான அந்த வலுக்கட்டாயமாக இழுத்து பேருந்துகள் ஏற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஏன் என்று ஆவேசமாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏற்கனவே 2-3 ஆசிரியர்களுக்கு படுகாயங்கள் ஏற்பட்ட நிலையில இன்று இந்த ஆசிரியரின் கை உடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் வேண்டும் என்று திட்டமிட்டு மிக கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.